Hi friends, good morning. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Printல GSTல லோகோ அப்படின்றது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒன்லி ஃபார் சேல் பில்க்கு மட்டும்தான் நம்ம செட் பண்ண முடியும். இது வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நவ்யா டெக் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, ஷார்ட்கட் என் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த எண்ணை வந்து நம்ம லோகோவாக வந்து செட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து Tally Printல இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தியரி இந்த வீடியோவில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கல் செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் 1 வந்து என்னென்னா Ctrl P கொடுத்திங்கன்னா பிரிண்ட், அப்படி இல்லைன்னா ஃபைல் மெனு பார் இருக்குல்ல, அதில் வந்து கம்பெனிக்கு டேட்டா எக்ஸ்சேஞ்சு கோட்டோ இமெயில் அதில் பிரிண்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் கீழே வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷனில் கம்பெனி டீட்டெயிலில் போயிடுங்க. அதில் வந்து இன்க்ளூட் கம்பெனி லோகோ அப்படின்னு கேட்கும். அப்ளிகபிள் டு பிரிண்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆர் இமெயில் அப்படின்னு கேட்கும். அது வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 என்ன பண்ணோன்னா, இந்த கம்பெனி லோகோ வந்து எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே பாத்து கேட்கும், இமேஜ் பாத்து கேட்கும். அதில் வந்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், அதில் டெஸ்க்டாப் கொடுத்திங்கன்னா பாத் வந்து நமக்கு மென்ஷன் ஆகிடும். C:, யூசர்ஸில் அட்மின், ஒன் ட்ரைவ், டெஸ்க்டாப், அந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த ஃபைல் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. flowers.jpg அப்படின்னு இருக்கும். இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சிஸ்டம்லேயே நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, அதில் நானே வந்து டெஸ்க்டாப்க்கு காப்பி பண்ணி எடுத்துக்கலாம்னாலும் முடியும். அது வந்து என்ன பண்ணணும்னா, மை கம்ப்யூட்டரில் போய் பிக்சர்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காப்பி டு டெஸ்க்டாப்புக்கு காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம பாத்திங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இமேஜ் பாத்தில் போய் பார்த்து செட் பண்ணிவிட்டு இமேஜ் ஃபைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் சேல் பில்லில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து இது முடித்தோடனே Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சேல் பில்லில் லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து நான் ப்ராக்டிகல்ஸில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.